3 நிறுவனங்கள்ல திமுகவுடைய முதலமைச்சரும் டிஆர்பி ராஜா அவர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. எந்த நிறுவனம் அப்படின்னா நார்டெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இப்ப இல்ல 2015-16 காலகட்டத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அப்போது நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்த நிறுவனம். ஏற்கனவே 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய 100க்கும் மேற்பட்ட காற்றாலைகளை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறோம். காற்றாலை மேனுஃபேக்சரிங் பண்ணி காற்றாலையிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நார்டெக்ஸ் நிறுவனம். இப்போ புதுசாக அந்த நிறுவனத்தை ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காருன்னா இல்ல. 2015 இருந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தை விரிவாக்கம் செய்வதற்காக ஏற்கனவே ஒரு 15 வருஷமா இருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதற்காக விரிவாக்கம் செய்வதற்காக கூடுதலாக 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 2000 பேருக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு கொடுப்பது அந்த நிறுவனம் வந்து கையெழுத்து போட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்க கேள்வி, இந்த நிறுவனம் ஏற்கனவே இருக்கிற நிறுவனத்தை ஜெர்மனில போய் தான் ஒப்பந்தம் போட்டு கொண்டு வரணுமா? இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓக்கள் பணியாளர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கள ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தை சந்திக்கலாம், இல்ல லீலா பேலஸ்ல சந்திக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது எதுக்காக ஜெர்மனி போகணும்?